தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். ஜோதிஷம் வேதத்தின் கண். மூட நம்பிக்கை அல்ல, ஆதாரபூர்வமான உண்மைகளே. முதற் பகுதி. இந்து சாஸ்திரங்களில் ஒரே நான்சென்ஸாக விஷயங்கள் இருக்கின்றன. பூமிக்கு வடக்கே மேரு சிகரம் இருக்கிறதாம். அங்கே உள்ள தேவர்களுக்கு நம்முடைய ஒரு வருஷம் ஒரு நாளாகி விடுகிறதாம். அந்த மேருவை சூரியன் சுற்றுகிறானாம். உப்பு சமுத்திரம் மட்டும் இல்லாமல் இக்ஷு கருப்பஞ்சாற்று சமுத்திரம், க்ஷீர சமுத்திரம், பார்க்கடல் என்று 7 விதமான சமுத்திரங்கள் இருக்கின்றனவாம். 5 கண்டங்களாகவே பிரிந்துள்ள உலகத்தை 7 தீவு கொண்டது சப்த துவீபா என்று வேறு சொல்கிறார்கள். எல்லாம் ஒரே பேத்தல் என்று பரிகாசம் பண்ணுகிறார்கள். இருக்கட்டும், இந்த சமுத்திரம் ஏன் இத்தனை உப்பு கரிக்க வேண்டும்? யார் அதிலே இவ்வளவு உப்பை கொட்டினது? இதே மாதிரி தித்திப்பு, பாலின் சுவை முதலியன உள்ள கடல்களும் ஏன் இருந்திருக்க முடியாது? சரி, சப்த துவீபா என்றும் சப்த சாகரம் என்றும் சொல்வது தப்பு என்கிறார்களே. இவற்றை சொல்கிற சாஸ்திரத்தில் பூமியின் பொசிஷனை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது? பூமியின் வடகோடியிலே மேரு இருக்கிறது, அதற்கு நேர் எதிரே துருவ நட்சத்திரம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. வடகோடிதான் நார்த் போல், வட துருவம் என்று வைத்துக் கொள்ளலாம். இப்போது துருவ நட்சத்திரம் இதற்கு நேரேயா இருக்கிறது என்று பார்த்தால் அப்படி இல்லை. போலுக்கு துருவம் என்ற பெயரே அந்த நட்சத்திரத்தின் பெயரை வைத்துத்தான். ஆனாலும் இப்போது அதற்கு நேரே போல் இல்லை. ஆதியிலே நேரேதான் இருந்தது. அப்புறம் பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டு பூமி கொஞ்சம் சாய்ந்து விட்டது என்று நவீன ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். நேரே சுற்றும் பம்பரமாக துருவ நட்சத்திரத்தை நேரே நோக்கிய நிலையில் பூமி சுற்றிய காலத்தை சொல்கிற சாஸ்திரம் அப்போது இருந்த 7 தீவுகளையும் 7 கடல்களையும் சொல்கிறது. பம்பரம் சுற்றுவதில் கோணல் ஏற்பட்ட போது சப்த சமுத்திரங்களும் கலந்து உப்பாகிவிட்டது என்கிறேன். அந்த வெள்ளத்தில் சப்த துவீபங்கள் 5 கண்டங்களாக மாறிவிட்டன என்கிறேன். நம்முடைய வட துருவத்தின் மேலே ஒரு ஸ்தானம் இருக்கிறது என்றால் அதுதான் ஸ்வர்க்கம் இருக்கிற மேரு. இந்த பூலோகம் ஒரு எலுமிச்சம்பழம் என்று வைத்துக்கொண்டால் அதன் உச்சியில் உள்ள புள்ளி மேரு சிகரம். அந்த உச்சிக்கு எந்த பக்கமும் தெற்கு தான். உச்சியான அந்த பாயிண்டிலிருந்து கிழக்கேயோ மேற்கேயோ வடக்கேயோ எங்கே போவது? எங்கேயும் போக முடியாது. கீழே தெற்கில் இறங்குகிறது தவிர வேறு திசையே இல்லை. எலுமிச்சம்பழத்தின் உச்சியில் ஒரு பாயிண்டை வைத்து பார்த்தால் இது தெரியும். பூமியில் உள்ள எல்லா தேசங்களுக்கும் வருஷங்களுக்கும் வடக்கு மேருதான். சர்வேஷாமபி வர்ஷாணாம் மேருஹு உத்தரஸ்திதஹ என்றதன் அர்த்தம் இதுதான். துருவத்திலே எப்படி இருக்கிறது? அங்கே 6 மாசம் முழுவதும் பகலாகவும் 6 மாசம் முழுவதும் இரவாகவும் இருக்கிறது. இதை ஆரம்ப கிளாஸிலேயே படித்திருக்கிறோமே. ஒரு பகலும் ஒரு இரவும் சேர்ந்தது ஒரு நாள் என்கிறபடி 6 மாசம் பகலாகவும் 6 மாசம் இரவாகவும் உள்ள துருவத்திற்கு நம்முடைய ஒரு வருஷம் ஒரு நாளாகிறது. இதைத்தான் தேவர்களுடைய ஒரு தினம் நமக்கு ஒரு வருஷம் என்பது. பூமி சுற்றும் போது அதன் பக்கவாட்டில் உள்ள சகல பாகங்களும் சுற்றினாலும் உச்சி பாயிண்ட்டும் இதே மாதிரி அடியில் தென் துருவத்தில் உள்ள பாயிண்ட்டும் சுற்ற முடியாது. சுற்ற முடியாத அளவுக்கு சின்னதுதானே பாயிண்ட். சுற்றுவதினாலேதான் மற்ற பகுதிகளில் சூரிய சந்திரனோடு தினமும் பல கோணங்களில் சம்பந்தப்பட்டு ஓரிடத்தில் 18 மணி வெயில் அடிக்கிறது, 6 மணி அளவே ராத்திரியாய் இருக்கிறது. அதற்கு நேர் எதிரே ஓரிடத்தில் 6 மணி வெயிலாகவும் 18 மணி ராத்திரியாகவும் இருக்கிறது. இரவு பகலில் பூமியின் பல பாகங்களுக்கிடையில் ஏகப்பட்ட கால வித்தியாசம் இருக்கிறது. சில நாட்களில் மட்டுமே சூரியன் நேர் கிழக்காக உதிக்கிறான். தலைக்கு நேரே 1 டிகிரி கூட தப்பாமல் வருகிறான். மற்ற நாட்களில் வடகிழக்கிலிருந்து
தென்கிழக்கு வரையில் பல கோணங்களில் ஆங்கிள்களில் சூரியோதயம் ஏற்படுகிறது. வட துருவத்தில் இப்படி இல்லை. அங்கே 6 மாசம் பகலில் இருந்து 6 மாசம் இரவுக்கு போய் மறுபடி அதிலிருந்து 6 மாசம் பகலுக்கு வரும்போது சூரிய கதியை பார்த்தால் அந்த இடமானது சூரியனை சுற்றாமல் சூரியன்தான் அந்த இடத்தை சுற்றி வருகிறான் என்றே தோன்றும். மேருவை சூரியன் பிரதட்சணம் பண்ணுகிறான் என்பது இதைத்தான். வட துருவத்தில் சூரிய வெளிச்சமுள்ள 6 மாசங்களை உத்தராயணம் என்றும், அங்கே இரவாகி தென் துருவத்தில் வெளிச்சம் இருக்கிற 6 மாசங்களை தட்சிணாயனம் என்றும் சொல்கிறோம். வட துருவத்துக்கு சுமேரு என்றும் தென் துருவத்துக்கு குமேரு என்றும் பெயர். சுமேரியா தேசம் கூட சுமேருவிலிருந்து வந்ததுதான். அங்கே வேதத்தில் வரும் தேவதைகளின் வழிபாடு இருந்தது என்று சொல்கிறார்கள். வடக்கே தேவர்கள் இருப்பது போல் தெற்கே பித்ருலோகமும் நரகமும் இருக்கின்றன. தேவதைகளையோ பித்ருக்களான ஆவிகளையோ நரகவாசிகளையோ பார்ப்பதற்கு யோக சக்தியினால் திவ்ய திருஷ்டி பெற வேண்டும். நமக்கு அந்த திருஷ்டி இல்லாததால் அப்படிப்பட்ட லோகங்களும் இல்லை, ஜீவர்களும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ருஷ்யாவில் பிறந்து அமெரிக்காவில் வசித்துவிட்டு இந்தியாவில் வந்து தியோசாபிக்கல் சொசைட்டி ஆரம்பித்த பிளவட்ஸ்கி முதலானவர்கள் ஆவி உலக தேவதா லோக விஷயங்களைத்தான் முக்கியமாக சொல்லி இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லை, இக்கால சயின்டிஸ்ட்களில் ரொம்பவும் முக்கியமாக நினைக்கப்படுகிற ஆலிவர் லாட்ஜ் என்கிறவர் கூட பிற்காலத்தில் சயின்ஸை விட முக்கியமாக இந்த ஆவிகள் தேவதைகள் இவற்றின் ஆராய்ச்சியிலேயே இறங்கி இவையெல்லாம் நிச்சயமாக இருக்கின்றன, இவைகளை கொண்டு மனிதன் அனுகூலங்களை அடையலாம் என்று புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஜோதிஷம் முதலான சாஸ்திரங்கள் ஒரு புறம் அஸ்ட்ரானமி மாதிரியான சயின்ஸ்களை சொல்லிவிட்டு உடனே ஸ்பிரிச்சுவலிசம்க்கும் போகிறதே என்று கேட்டால் இவை இரண்டுக்கும் விரோதம் இல்லை என்று சொல்வது போல ஒரு பெரிய விஞ்ஞானியே சமீபத்தில் இப்படி பண்ணி இருக்கிறார்.